மூணு சீட்டு கூட தமிழ்நாட்டில் ஜெயிக்காத ஒரு கட்சியை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக ஆக்க முடியுமா? கண்டிப்பாக முடியுங்க. அது நடந்திருக்கிறது. என்ன சொல்கிறீங்க? நடந்திருக்கா? ஆமாம், நடந்திருக்கு. சரி, இதனால் என்ன பலன்? ஆக்கியவர்கள் யார்? ஆக்கியவர்கள் யாருன்னு தெரியும் உங்களுக்கு? இன்றைக்கி முதலமைச்சராக ஆகியிருப்பவங்க யார்? அதனால் பலனடைஞ்சவர்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஆந்திரா பெங்களூரில் சுதந்திர தினம் அன்றே எல்லாருக்கும் அந்த சுதந்திர கொடியை அப்படியே அந்த கொடியை வீட்டு மேலே ஏற்றினால் கூட வெள்ளைக்காரன் வந்து சுட்டு கொண்டுடுவான். அவ்வளோ எதிர்ப்பு இருக்கும்போது போராடி பெற்ற அந்த சுதந்திர காற்றை சுவாசிக்கின்ற நேரத்திலே அதிகாலையில் தமிழர்களை 3 பேரை சுட்டு கொண்டு விடுகிறார்கள் பெங்களூரை சேர்ந்தவர்கள். அதை இடுமாவனம் கார்த்தி ஒரு பொது மேடையில் பேசுகிறான். ஒரு ஆளுங்கட்சியை சேர்ந்தவர், நீங்கள் 1000 யானையை ஏற்றி கொண்டு போய் பெங்களூரில் போய் சண்டை போடுங்க, அப்படி போக மாட்டீங்கன்னா கொன்னிக்கிறான்னு சொல்லி ரொம்ப இழிவுபடுத்துகிறார். இப்போ புரியுதா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இருந்தால் கண்டிப்பாக இவ்வளோ இழிவுபடுத்தி பேச மாட்டாங்க. ஈவி மிஷினால் பெறப்பட்ட வெற்றி, ஈவி மிஷினால் கொடுக்கப்பட்ட வெற்றி, யாரோ ஒருத்தர் முதலமைச்சர் ஆக்கிவிட்டால் இப்படி தான் பேச்சு வரும். புரியுதா உங்களுக்கு? அப்போது இந்த 3 சீட்டு கூட ஜெயிக்காத ஒரு கட்சியை முதலமைச்சர் ஆக்கியதுனால என்னெல்லாம் பலன்? தமிழர் உரிமை காலி, தமிழர் மொழி காலி, தமிழருடைய இயற்கை வளங்கள் காலி, தமிழருக்குன்னு இந்த மாண்பு காலி. தமிழர் இனிமே தமிழ்நாட்டில் தமிழ்நாடு என்று சொல்லக்கூட இனி வருங்காலத்தில் இருக்கா. தமிழ்நாடுன்னு எதுங்க சொல்லணும்? நாடு கிடையாது, தமிழ்னு சொல்லுங்கள், தமிழ்நாடுலாம் சொல்லாதீங்க அப்படின்னு இனிமேல் வருங்காலத்தில் வரும். இஸ்லாமியர்கள் இனிமே கோழி எதோ சொல்லுவாங்களே, இந்த பக்ரீத்துக்கெல்லாம் பலியிடுவாங்களே, அது தடை செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி மாடு ஆடுகளை வெட்டுவதற்கு தடை விதிக்கப்படலாம். மிகப்பெரிய எதிர்ப்பு வரலாம். நிச்சயமாக நடக்கலாம். சொல்கிறதெல்லாம் கேளுங்க. மாட்டை நீங்கள் பலியிடுங்கப்பா, அதுக்கான லைசன்ஸ் வாங்குங்க, அதுக்கான இடத்துல மட்டும்தான் அதை பலியிடணும்னு சொல்லி இப்போதைக்கு நிறைய இடத்துல நினச்சிதாவெல்லாம் மாடை இருக்கிறாங்க. நம்ம தெரியுது, அவன் உணவுக்காக அறுத்து சாப்பிட்றான். அது எந்த சமூகம்னு தெரியும் நம்மளுக்கு. ஆனால் அதெல்லாம் தடை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் 100% பிரகாசமாக இருக்குது. நான் தான் சொன்னேன், என்னுடைய சித்தாந்தத்தை விதைக்க, என்னுடைய ஐடியாவை நடைமுறைப்படுத்த 3 சீட்டு ஜெயிக்காதவனை கூட நான் முதலமைச்சர் ஆக்க முடியும். புரியுதா?